வணக்கம் என் மக்களே. ஏன் இந்த அவசரம்? வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல, பைக்ல வேகமா போறது, இல்ல கோயில்ல தரிசனத்துக்கு லைன்ல நிக்கும் போது நிந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறது, ஏதாச்சும் ஃப்ரீன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டா போதும். நம்மளே மாதிரி அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு மனிதனையும் கூட பார்க்காம அடிபிடின்னு ஈடுபட்டு அந்த பொருளை வாங்க ஆசைப்படுறது. இந்த மாதிரி அவசரம் நிறைய வகையில நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட கொஞ்சம் டீப்பா போனோம்னா நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஏஜ் வயசுலயும் நிறைய அவசரத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 5ல இருந்து 10 வயசு வரை. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த உலகம்னா என்னன்னு புரியும், விவரம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வயசு பிள்ளைங்களை பாருங்களேன், தன்னோட ஏஜ அடுத்தவங்க ஏஜ் கூட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நான் அவங்கள விட பெரியவங்களா சின்னவங்களா, என்னை விட அவங்க எவ்வளவு மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள ஆகுறதுல அவசரப்படுவாங்க. அடுத்ததா 10 to 20 வயசுல ஸ்கூல் போற டைம்ல உள்ள பிள்ளைங்க எப்பண்டா ஸ்கூல்ல முடிப்போம், எப்பண்டா நம்ம அடுத்ததுக்கு போவோம்னு சொல்லிட்டு பள்ளி படிப்பை முடிக்கிறதுல அவசரப்படுவாங்க. 20 to 30 வயசுல இருக்கிறவங்க வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரப்படுவாங்க. 30 to 40 வயசுல இருக்கிறவங்கள பாருங்க, ரிட்டையர்மெண்ட் அளவுக்கு யோசிச்சு பின்னாடி நடக்க போறத இப்பவே முடிச்சு நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி ரொம்பவே அவசரப்படுவாங்க. 40 to 50 வயசுல இருக்கிறவங்க தான் பிள்ளைங்கள வளர்த்தது மட்டும் இல்லாம தன்னோட பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு அவங்களோட பேர குழந்தைங்களை பாக்குறதுல அவசரம் தான் படுவாங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வாழ்க்கைனா என்னன்னு ஆடி ஓடி அமைதியா இருந்து பார்த்து சுத்தி இருக்கிறவங்களோட நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றதுல அவசரப்படுவாங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள பாருங்களேன், ரொம்பவே கூலா கடவுளையே கான்வர்சேஷனுக்கு கூப்பிட்டு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிருன்னு அவசரப்படுவாங்க. இதெல்லாம் நம்மள சுத்தி நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இதெல்லாம் தான் நமக்கே தெரியாம நம்மளோட மைண்ட் நம்மள படுத்திட்டு இருக்கிற ஒரு அவசரம். வீடியோ பாக்குறவங்க இந்த கேட்டகரியில எந்த வயசுல இருந்தாலும் நீங்களும் இத கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அவசரம் எல்லாம் நாம எதுக்கு படுறோங்கிறதே அமைதியா இருந்து யோசிச்சு பார்க்கும்போதுதான் புரியும். நாம ஒரு விஷயத்துக்கு வேகமா ஓட ஓட நம்மளோட பொறுமையை இழப்போம். பொறுமையை இழக்கும் போது நம்மளோட அறிவு வேலை செய்யாது. இதுக்கான ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு மரத்துல பார்க்கான், அதுல நிறைய கொய்யாப்பழம் காய்ச்சி கிடக்கு. ஆசையில என்ன பண்ணுதான், மரத்து மேல ஏறுறான். ஏறும் போது அவனுக்கு ஆசையினால எதுவுமே தெரியல. ஏறினதுக்கு அப்புறம் உச்சிக்கு போயிடுறான். பழத்தை அங்கே பறிச்சு அங்கேயே சாப்பிடுறான். அவனுக்கு அந்த ஆசை தீரல. அதனால என்ன பண்றான், ஒவ்வொரு கிளையா மாறி போய் எல்லா பழத்தையும் பறிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஒவ்வொரு கிளையா போகும்போது கடைசி அவன் ஒரு கிளைக்கு போகும்போது திரும்பியும் பழைய இடத்துக்கு வர முடியல. வர முடியாதனால தொங்குற நிலைமைக்கு வந்துடுறான். அப்போ அங்க இருந்து ஒரு சத்தம் போடுறான், இனி யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அந்த வழியா போன ஒரு தாத்தா அவனை பார்த்துட்டு கல்ல கொண்டு எறிந்தாரு. அவன் அங்க இருந்து சத்தம் போடுறான், ஐயோ பெரியவரை என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க என்ன கல்ல கொண்டு எறியீங்க அப்படின்ட்டு. அப்பவும் அவர் நிறுத்தல, திரும்பியும் கல்ல கொண்டு எரிஞ்சாரு. அவனுக்குதான் கோபம் வந்துட்டு. நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அந்த தாத்தா கேட்க மாட்டேங்காரு, கல்ல கொண்டு அடிக்காருன்னு சொல்லிட்டு கோபத்துல கத்துறான். தாத்தா இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல, அதனால ஒழுங்கா சும்மாவது போங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். தாத்தா திரும்பியும் கல்ல கொண்டு எரிதாரு. அவனுக்கு கோபத்தால கேறிட்டு அங்க இருந்து எப்படியாவது கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வேகமா டக்குன்னு இன்னொரு கலைய கை பிடிச்சிடுறான். பிடிச்சதும் தொங்குற நிலைமையில நிக்கும் போது திரும்பியும் கல்ல கொண்டு எரிதாரு. அடுத்த கைய போட்டு அவன் என்ன பண்ணிடுறான், மெயின் கலைய வந்துடுறான். விறு விறு விறுன்னு கீழே இறங்குனதுக்கு அப்புறம் தாத்தா கிட்ட போய் சொல்றான், யோ நீ தெருவுல போய்கிட்டு இருந்தவர் தானே, என்ன காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டா நீங்க கல்ல விட்டு எறியறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். அப்ப அந்த தாத்தா சொல்றாரு, ஏம்பா நீ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ண, உன்னால இறங்க முடிஞ்சுதா? பயத்தினால உன் மூளை வேலை செய்யல. நீ அங்க இருந்து அடுத்தவங்க உதவியதான் எதிர்பார்த்து காத்திருந்த. ஆனா உனக்கான முயற்சி நீ பண்ணல. ஏதாவது வழியில நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கல. அந்த இடத்துல உன் மூளை வேலை செய்யல. உன் மூளை வேலை செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த கல்ல தூக்கி எரிஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்களாம். உண்மையிலேயே நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அவசரத்துல நிறைய வார்த்தைகளை விட்டுருதோம்,
இல்ல பொறுமையை இழந்துடுறோம். நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா நடந்துரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகி அமைதியா நம்ம யோசிச்சு பார்க்கும்போதுதான் புரியும் நாம பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள்ல அவசரத்தாலதான் நிறைய நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், ஏன் இந்த அவசரம்? நம்ம வாழ்க்கைக்கு அது தேவையில்லை. கொஞ்சம் அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பொறுமையா இருந்து யோசிச்சு பாருங்க. அப்ப புரியும் வாழ்க்கையில நமக்கு கிடைச்சது நாம அனுபவிக்கிறது இல்ல, நம்மளோட பிறப்பே ஒரு வரப்பிரசாதம். நம்முடைய பயணம் தொன்று தொடரட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நல்லதே நடக்கும்.